அனுர அரசிடமிருந்து தப்பித்துக் கொள்ள மஹிந்த கும்பலின் சூழ்ச்சி அம்பலம். விரைவில் கோட்டாபய ராஜபக்ஷ கைது அம்பலப்படுத்திய கம்மன் பில. 77வது சுதந்திர தினம். தமிழ் மொழியில் இசைக்கப்பட்ட தேசிய கீதம். தேசிய மறுமலர்ச்சிக்காக அணிதிரள்வோம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. நாட்டில் 68 பேருக்கு எதிராக பெறப்பட்டுள்ள சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை. லண்டனுக்கு பறந்தார் ரணில். ஜாலில் சிவப்பு நிறமாக்க குடிநீர். மாநகர சபை அசம்பந்தம். மக்கள் கடும் விசனம். முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம். தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 19 கடவுச்சீட்டுகளுடன் சிக்கிய தமிழ் பயணி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆசி வேண்டி நடத்தப்பட்ட 7 நாள் பிரீத் போதனை ஒரு மறைமுக அரசியல் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டது என தகவல் வெளியாகியுள்ளது. பாரிய நிதி மோசடி மற்றும் பிற குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக ராஜபக்ஷ குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்கள் கைது செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சமகால அரசாங்கத்தின் கைது நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கில் 7 நாள் பிரீத் போதனை ஏற்பாடு செய்யப்பட்டதாக பொதுஜன பெரமுன கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்ட கடுமையான நிதி மோசடிகள் உட்பட 11 குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் அடிக்கடி வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் பிரீத் போதனை நிகழ்வுகள் நடைபெறுவதாக குறிப்பிடப்படுகிறது. காணி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் 2வது மகன் ஜோசித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையமாக கொண்டு முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளர் சுரேஷ் சாலி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரை கைது செய்யும் திட்டம் தீட்டப்படுவதாக பிவுத்துருக்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் சூத்திரதாரி இருப்பதாகவும் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என்பதை அனைவரும் அறிவர். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த அரசாங்கத்துக்குள் இருக்கின்றமையினால் அவர்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அரசாங்கம் வேறு ஒருவரை சூத்திரதாரியாக சித்தரிக்க திணிக்கிறது. அது மாத்திரமல்லாது அவர்களை பாதுகாக்கும் முயற்சியையும் அரசாங்கம் மேற்கொள்கிறது. அதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் புதிய விடயம் ஒன்றை சித்தரிக்க முயல்கிறது. நாட்டின் புலனாய்வு அதிகாரியே உயிர்த்த ஞாயிறு தினத்தில் தாக்குதலை மேற்கொண்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை ஆட்சிக்கு கொண்டுவரும் நோக்கிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சித்தரிக்க திணிக்கின்றனர். தற்போதைய புலனாய்வுத்துறை பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரை கைது செய்ய நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. அதன் காரணமாகவே புலனாய்வு அதிகாரியே தாக்குதலை நடத்தியதுக்கான காரணத்தை சமூகத்தினுள் விதைக்க அரசாங்கம் எத்தனிக்கின்றது என உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார். இலங்கையின் 77வது சுதந்திர தின கொண்டாட்டம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தேசிய சுதந்திர தின நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் கொழும்பு சுதந்திர சதூகத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில் பிரதான சுதந்திர தின நிகழ்வில் தேசிய கீதம் தமிழ் மொழியில் இசைக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். தேசிய கொடி ஏற்றப்படும் போது சிங்கள மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட நிலையில் அணிவகுப்புகள் அனைத்து முடிவுற்ற பின்னர் தமிழ் மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வின் போது ஓரிரு முறைகள் மாத்திரமே தேசிய கீதம் தமிழில் இசைக்கப்பட்டதுடன் கடந்த காலங்களில் அது பேசுபொருளாகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாகவும் இலங்கையின் அரசியல் சமூக பரப்பில் பேசப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சுதந்திரத்தின் நவீன முன்னுதாரணத்தை கட்டியெழுப்பும் பணியில் இணையுமாறு மறுமலர்ச்சி யுகத்துக்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் இணையுமாறு அனைத்து இலங்கை மக்களுக்கும் அழைப்பு விடுகின்றேன் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். 77வது தேசிய தின சுதந்திரத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று நாம் 77வது தேசிய சுதந்திர தினத்தை ஒரு புதிய சுதந்திரத்துக்கான எதிர்பார்ப்புடன் கொண்டாடுகிறோம். நாம் தற்போது இலங்கையில் வரலாற்றை மாற்றியமைத்து வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என அனைத்து மக்களாலும் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கத்துடன் புதிய பாதையில் நுழைந்துள்ளோம். கடந்த நூற்றாண்டில் நாம் இழந்த மற்றும் தவறவிட்ட வளமான நாட்டையும் ஒரு அழகான வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான சவாலுடன் நாம் அனைவரும் இப்போது ஒன்றாக போராடுகிறோம். நமது எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும். ரத்தம் கண்ணீரால் போராடிய வரலாற்றின் அனைத்து தலைவர்களதும் தியாகத்தையும் எதிர்பார்ப்பும் அதுவேயாகும். அதுக்கிணங்க நாம் தனித்தனியாகவும் கூட்டாகவும் ஒருங்கிணைந்த சமூக கட்டமைப்பாக சுற்றாடல் மற்றும் ஒழுக்க நெறியூடாக அபிவிருத்தி அடைந்த நவீன இலங்கை தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும். புதிய அரசாங்கம் என்ற வகையில் கடந்த 4 மாதங்களில் வலுவான பொருளாதார அடிப்படையில் நாட்டை ஸ்திரப்படுத்துதல், புதிய அரசியல் கலாச்சாரத்தை நடைமுறைப்படுத்துதல், அரசியல் மற்றும் அரசியல்வாதிகளின் தொடர்பிலான புதிய முன்னுதாரணத்துக்காக அர்ப்பணித்தல், இனவாதம் மதவாதமின்றி மக்களை மற்றவர்களை சமத்துவம் கௌரவம் கருணையுடன்
பார்ப்பது, நடத்துவது மற்றும் சட்டத்தை அமல்படுத்துதல் ஆகியவற்றில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. கிராமப்புற வாழ்க்கையை ஒழித்தல் உள்ளிட்ட முக்கிய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக எமது கொள்கைகள் மற்றும் செயற்பாடுகளை உறுதிப்படுத்தி பாதிக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூக குழுக்களை கைவிடாத அணுகுமுறையை உறுதிப்படுத்த நலம்புரி பொறிமுறையை உருவாக்குதல், நாம் தவறவிட்ட புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை அடைந்து கொள்ள பொருளாதாரத்தை டிஜிட்டல் மயமாக தேவையான முதல் நடவடிக்கைகளை எடுத்தல், ஊழல் ஆட்சியாளர்கள் நிறைந்த நாடு என்று முன்பு காணப்பட்ட பிம்பத்தை தவிர உலகின் அனைத்து நாடுகளுடனும் மிகவும் நம்பகத்தன்மையுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நாடு என சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையை மீள அடையாளப்படுத்துவதில் நாம் கவனம் செலுத்துகிறோம். இவ்வாறான சூழல் ஆட்சியாளர்களின் 1000 அவதூறுகள் மற்றும் இடையூறுகளுக்கு மத்தியில் இந்த நாட்டின் பொது மக்களால் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கம் சீராக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நமது வாக்குறுதியின்படி இலங்கையை தேசிய மறுமலர்ச்சி யுகத்தை இட்டு செல்வதில் நாம் வெற்றி கண்டுள்ளோம். அதன்படி மேற்கூறிய அடிப்படையில் பல நூற்றாண்டுகளாக நாம் கண்ட கனவை நினைவாக்கிக் கொள்ள வரலாற்றில் மிகவும் அதிகாரப்பூர்வ பணிகளை அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் முன்னெடுத்து செல்ல வேண்டியுள்ளது. அதற்காக அனைத்து இலங்கை மக்களையும் உறுதி மற்றும் நம்பிக்கையுடன் அணிதிரளுமாறும் 77வது தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த சந்தர்ப்பத்தில் சுதந்திரத்தின் நவீன முன்னுதாரணத்தை கட்டியெழுப்பும் பணியில் இணையுமாறும் மறுமலர்ச்சி யுகத்துக்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் இணையுமாறும் அனைத்து இலங்கை மக்களுக்கும் அழைப்பு விடுகின்றேன் என்றுள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாகி நாட்டில் திட்டமிட்ட குற்றச்செயல்களை ஒழுங்குபடுத்தியவர்களுக்கு எதிராக சர்வதேச சிகப்பு எச்சரிக்கை பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார். இவ்வாறு வெளிநாட்டில் தலைமறைவாகி நாட்டில் திட்டமிட்ட குற்றச்செயல்களை ஒழுங்குபடுத்தும் 68 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதுகுறித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை துபாயில் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் எமக்கு அறிவித்தனர். ஏற்கனவே குறித்த சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 11 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இதற்கமைய திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 5 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதன்போது 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். அல் ஜசீரா ஊடக நிறுவனம் நடாத்தும் சர்வதேச செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே லண்டன் புறப்பட்டு சென்றுள்ளார். ஜனாதிபதியாக அவர் பின்பற்றிய கடுமையான பொருளாதார திட்டம் இலங்கையை சரிவிலிருந்து காப்பாற்றியதா அல்லது அது வரவிருக்கும் பெரிய துன்பத்திற்கு வழிவகுத்ததா? ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் ஈஸ்டர் தாக்குதல்களின் போது பிரதமராக தனது அனுபவங்கள் குறித்து அவர் தனது கருத்துக்களை வெளியிடவுள்ளார். கடந்த சில நாட்களாக யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளுக்கு மண் கலந்த குடிநீர் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. யாழ் மாநகர சபையினால் வழங்கப்பட்ட குடிநீரே இவ்வாறு சிவப்பு நிறமாக காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நீரை அருந்துவதே முடியாதுள்ளது எனவும் ஏனைய சலவை நடவடிக்கைகளும் சமையலுக்கு கூட இதனை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாகவும் யாழ்ப்பாண மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாவனையாளர்கள் யாழ் மாநகர சபை அதிகாரிகளுக்கு அறிவித்தும் இதுவரையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாத நிலையில் தொடர்ந்து சிவப்பு நிற குடிநீர் மக்களுக்கு விநியோகிக்கப்படுவதாக பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இது தொடர்பில் யாழ் மாநகர சபையின் மாநகர ஆணையாளரிடம் வினவிய போது யாழ்ப்பாணத்தில் நீர்வளங்கள் அமைப்பில் ஏற்பட்டுள்ள குறைபாட்டை சரி செய்வதற்காக திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதன் பின்னரே இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். பாதாள சாக்கடையில் செம்மண் குவிந்துள்ளதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் இந்த நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் 3 நாட்களாக யாழ்ப்பாண மக்கள் குடிநீரின்றி தவித்து வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகள் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. புதிய வரி திருத்தத்துடன் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகளில் பாரிய அதிகரிப்பை காண முடியும் என இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய புதிய முச்சக்கர வண்டியின் விலை சுமார் 6,50,000 ரூபாவினால் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிதாக இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிளின் விலை 7 லட்சம் ரூபாவாக அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் அதிகளவான தகவல்கள் ஏற்கனவே வெளியாகியிருந்தன. எனினும் இறக்குமதி செய்யப்படும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் பற்றிய தகவல்களை தற்போது வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை வாக்காளர் பட்டியலில் பதிவு நடவடிக்கைகள் இணைய முறை மூலம் நடைபெறும் என தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. முன்னதாக கிராம அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று அதற்கான படிவங்களை வழங்கும் முறையும் காணப்பட்டது. எனினும் தற்போது பொதுமக்கள் தேர்தல் ஆணையகத்தின் அதிகாரப்பூர்வ இணையத்தில் உள்நுழைந்து பயனர் கணக்கை உருவாக்கி குடிமக்களாக என்ற இணைப்பின் கீழ் நிகழ்நிலை பதிவு சேவையை அணுகுவதன் மூலம் வாக்காளர் பட்டியலை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என கூறப்படுகிறது.
2025 2/1 அன்று 18 வயது பூர்த்தி செய்யாத ஆனால் தேசிய அடையாள அட்டை அல்லது அடையாள அட்டையில் உள்ள தகவல்களை உறுதிப்படுத்தும் கடிதம் உள்ள இளம் பிரஜைகள் குடிமக்களுக்காக என்ற இணைப்பின் கீழ் இளம் குடிமக்கள் பதிவு என்ற மின் சேவையில் உள்நுழைந்து புதிய வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்ய விண்ணப்பிக்கலாம் என்றும் மேலும் கூறப்பட்டுள்ளது. வெளிநாட்டு விமான பயணி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். வரி செலுத்தாமல் நாட்டுக்கு கொண்டு வந்த சுமார் 2.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 88 விஸ்கி போத்தல்களுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான வெளிநாட்டவர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் மதுபான போத்தல்களை விமான நிலையத்திலிருந்து கொண்டு செல்ல முயற்சித்துள்ளார். எனினும் விமான நிலைய குற்றப்புலனாய்வு துறையினர் அதிகாரிகளால் குழுவினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 42 வயதான குறித்த நபர் இந்தியாவின் சென்னையில் வசிப்பவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் மற்றும் நேற்று முன்தினம் பிற்பகல் 2 மணியளவில் இந்தியாவின் பெங்களூரில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். சந்தேக நபரின் பொதியை சோதனையிட்ட போது 19 இலங்கை கடவுச்சீட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்திய நாட்டவர் விஸ்கி போத்தல் மற்றும் இலங்கை கடவுச்சீட்டுகளுடன் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அவரை அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.